பெரும்பாலானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மருத்துவத்தின் மூலம் கிடைக்கும் நிலை இருக்கு. ஏன்? பொருத்தம் பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் இயற்கையாகவே கிடைக்குமா அல்லது மருத்துவம் மூலம் கிடைக்குமா? இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியுங்களாங்க சார்? இந்த குழந்தை பாக்கியங்கிற விஷயத்தில் மறுபடியும் நாம் எல்லாம் இந்த முன்னோர்கள் காலம், அதாவது கடந்த காலத்துக்கு தான், கடந்த தலைமுறை தான் நினச்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காலத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு கட் பண்ணாங்க. அதாவது இத்தனை குழந்தை வேண்டாம், 4 வேண்டாம், 5 வேண்டாம், 2 போதும், ஃபஸ்ட்டு 3 போதும்னாங்க, அப்புறம் 2 போதும்னாங்க, அப்புறம் 1 போதும்னாங்க. அப்போ அப்படி இருந்தது. குடும்ப கட்டுப்பாட்டுக்காக அரசாங்கம் விளம்பரப்படுத்திருச்சு குழந்தைங்க பெற்றுக்காதீங்க. இப்போ அதே அரசாங்கமோ அல்லது தனியார் மருத்துவமனைகளோ வாங்க நாங்கள் உங்களுக்கு குழந்தைய தரோங்கிற விஷயத்தை தான் இப்போ சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு கிரக நிலைகள் மட்டுமே காரணம் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், திருமண வாழ்க்கைக்கும் சரி, குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி விஷயங்களும் சரி, கிரக நிலைகளை மட்டுமே குற்றம் சொல்லாதீங்க. எல்லாமே கிரகம்தான் காரணங்கிறத எடுத்துக்காதீங்க. இன்றைய இளைஞர்கள், இவங்களுடைய இளைஞர்கள்னு நான் அவங்கள மட்டும் சொல்லலை, பொதுவாக இன்றைய உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிற முறை மாறிவிட்டது. இந்த உணவு பழக்க வழக்கம் ஆண்மை விருத்தியை குறைக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் தான் நீங்கள் அதிகமாக எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி. பெண்கள்லாம் இன்றைக்கி 10 வயசில் இதாகிடுறாங்க, வயதுக்கு வந்துடுறாங்க. அன்றைக்கெல்லாம் 15 வயசு 16 வயசு தான் அந்த வயசுக்கு வர பக்குவம் காலம் அப்படிங்கிறத இருந்தது. இன்றைக்கி 10 வயசு 16 வயசில் 11 வயசில் வயசுக்கு வந்துடுறாங்க. அது காரணம் என்னென்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம். உயிரணுக்கள் குறைபாடு ஏற்படுவதற்கு உணவு பழக்க வழக்கமே அவங்களுடைய காரணம் அப்படிங்கிறது. அதிகமான உணவு பழக்கம்னா இந்த உணவுன்னு குறை சொல்லலை, இயற்கை உணவு, ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் முதல்ல குறைபாடு. இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமாக ஜோதிட நூல்கள் சொல்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 5ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அந்த 5ஆம் பாவங்கிறது ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கும் பொருந்தி வர விஷயம். இப்போ அந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் பொருந்தி வர்றப்ப அந்த 5ஆம் பாவங்கிறது மாறுபடும். புத்திரக்காரகன்கிறது எல்லா ஜாதகர்களுக்கும் குரு ஒருத்தர் தான். ஆனால் புத்திர ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபட்டு வரும். அந்த விஷயம் எடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்தது ஜாதகனுடைய லக்னத்தையும் லக்னாதிபதி நின்ற இடங்களையும் கணக்கு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் பொருத்தம் பார்க்குறப்பே நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் அதை ஒரு சில ஜோதிடர்கள் அப்படியே கரெக்டாக ஃபேக்டை சொல்லுவாங்க. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, அல்லது காலதாமதமாக கிடைக்கும், அல்லது மருத்துவத்தின் மூலியமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சில ஜோதிடர்கள் தெளிவாகவே சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. நட்சத்திரத்தை பொறுத்த பார்க்குறவங்க 8 பொருத்தம் இருக்குதுங்க, 10க்கு 9 பொருத்தம் இருக்குங்க, எல்லாம் நல்லா இருக்குது, பொருத்தலாம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு பார்க்குறவங்களும் இருக்காங்க. இதில் அந்தந்த நேரம் அவங்க வாழ்க்கை முறையை பார்த்து சிலது சரியாக வந்துடுது. 9 பொருத்தம் உள்ள ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ண வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஜாதகங்களுடைய உணவு பழக்க வழக்கம். அதை நாங்கள் கிரகங்களோட சம்மந்தப்படுத்தி இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு நோய்க்கு காரணம் ஒரு சில கிரகங்களை நாங்கள் குறிப்பிடுவோம். அது நோய் பாவத்தை பற்றி பார்க்குறப்ப அதை சொல்கிறேங்க. இப்போ அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு 5ஆம் பாவம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்துக்கு குருவை எடுத்துக்குவோம். குரு பலம் குறைந்தாலோ ஆண் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள், 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவாதிபதி கிரகங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைப்பது இல்லை. அது குழந்தை பாக்கியத்தில் அந்த மாதிரி பிரச்சனையை தருது. அப்போ ஜாதகம் பார்க்குறப்ப ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது ஒரு நெருங்கிய பாகைன்னா 6 பாகைக்குள்ள இணைவிருந்து 3ஆம் இடமும் அந்த ஜாதகனுக்கு கெட்டு இருந்து குரு பகவானும் ஜாதகத்தில் சிறப்பான நிலையில் இல்லை என்றால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது இல்லை. மருத்துவத்து மூலிமா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெண்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவம் 4ஆம் பாவம் இந்த இடங்களுக்கு பாவிகள் தொடர்பு இருக்கவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படுது. கர்ப்பப்பை கோளாறு, இந்த மாதவிடாய் பிரச்சனை, அந்த மாதவிடாய் காலத்தில் நீர்க்கட்டி உருவாகுதல்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தள்ளி போகும், அந்த நாள் தள்ளி போகும். அந்த மாதிரி விஷயம் உள்ளவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தடை ஏற்படும். இது மாதிரி விஷயத்தில் இந்த கிரக தொடர்பில் வச்சு உறுதியாக சொல்ல முடியும். அப்போ அதை நாங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப சொல்லிடலாம். பையனுக்கு 5ஆம் பாவம் கெட்டிருக்கு, பையனுக்கு வீரியத்தன்மை குறைவு, உயிரணுக்கள் குறைபாடு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிடருக்கு தெரியும். அனுபவம் மிக்க நல்ல ஜோதிடத்தில் அனுபவம் மிக்கவர்களுக்கு இந்த பார்த்த உடனே இந்த விஷயத்த சொல்ல முடியும். அதற்கு அடுத்தது பெண். அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பை எப்படி இருக்குது, கரு தாங்கக்கூடிய சக்தி இருக்கா, கருமுட்டை நன்கு உருவாகமாங்கிறதையும் அந்த பெண்கள் ஜாதகத்தில் பார்த்த உடனே ஜோதிடர் சொல்ல முடியும்.
அப்போ இதை ரெண்டையும் இணைக்கிறப்போ பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பரிகாரம் பண்ணிக்கிறோம், அதை பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பரிகாரம் பண்ணிக்கிறோம். அதுக்கு காரணம் அவங்களுடைய பொருளாதாரம், படிப்பு, அந்தஸ்து இதுக்கு இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க சேர்த்துக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஜோதிடரில் மட்டும் குறை சொல்லவே கூடாது. சில ஜாதகத்தில் எல்லா அமைப்பும் நல்லாவே இருக்கும். கர்ம பயன், கர்மங்கிறது முன்னோர்கள் செய்த பாவம் அல்லது அவங்க குடும்பத்தில் இருக்க தோஷம், சரியாக திதி கர்மம் கொடுக்காம இருப்பாங்க. இந்த மாதிரி காரணங்கள் 10%, 20% காரணம். ஆனால் கிரக நிலைகளும் ஜாதகருடைய சம்பந்தப்பட்டவர்களுடைய உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறையும் இதை இப்போ தீர்மானிக்குது. அப்படிங்கிறது தான் இந்த குழந்தை பாக்கிய விஷயத்தில் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள். சரிங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்தா பொதுவாக நாங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறோம், நாங்களாக பார்க்குறோம், எந்த மாதிரி கிரக அமைப்பில் இருந்தால் இது பொருத்தத்துக்கு தகுதியானதுன்னு நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுனா, ஒரு விஷயத்தை ஜோதிடத்தை பற்றி நன்கு தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் இந்த கருத்தை எடுத்துக்க முடியும். பெற்றவங்க வெறும் பொருத்தத்தை பார்த்தாராங்க, ஜோதிடர்கள் தான் அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா மெடிக்கலில் போய் மாத்திரை சாப்பிட்றதுக்கும் அந்த நோய்க்கான காரணத்தை பரிசோதனை மூலயமா கண்டுபிடிச்சி அந்த நோய்க்கு தீர்வு கொடுக்குற டாக்டருக்கும் உள்ள வைத்திய முறைக்கும் உள்ள வித்தியாசம் தான் இதில் நிறைய பேர் அவங்களா பொருத்தம் பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த குழந்தை பாக்கியம் உண்மையாக முன்னாடியே தெரியுமானா ஜோதிடர்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவங்களால அதை சொல்ல முடியாத நிலை கூட இருக்கலாம். அவங்க எல்லாம் இதோடு இருப்பாங்க, பொருத்தம் இல்லைன்னு கூட சொல்லுவோம், கொஞ்சம் குழந்தை பாக்கியம் தள்ளி போகலாம், பார்த்துங்க, பரிகாரம் செஞ்சுங்க நாங்கள் சொல்லுவோம், பரவாயில்லைங்க அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நிறையா போய் மருத்துவ செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஜோதிடர்கள் சொல்கிற அறிவுரையை, இந்த கோயிலுக்கு போய் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் போய் பரிகாரம் செஞ்சுட்டு கோயிலுக்கு வழிபாடு செய்யுங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னா அதை வாங்க மாட்டாங்க. இன்னொரு இதில் தப்பு, ஜோதிட பொருத்தத்தில் தவறு நடக்கிறதுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா, பொருத்தம் பார்க்குறப்ப எல்லாருமே இந்த ஒரு பக்க ஜாதகத்தை தான் கொண்டு வந்து பொருத்தம் பார்ப்பாங்க, ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் வச்சு. நான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட நான் வற்புறுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, பொருத்தம் பார்த்துட்டு எதை தேர்வு செய்கிறீங்களோ ஒரு ஜாதகத்தை, அந்த முடிவு செய்கிற ஜாதகத்தினுடைய பிறக்கின்றப்ப எழுதப்பட்ட அந்த நோட்டில் எழுதப்பட்டது அல்லது கம்ப்யூட்டரில் கணிக்கப்பட்ட அந்த ஜாதகத்தையும், ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ரெண்டையும் கொண்டு வந்து ஒரு முறை நல்ல ஜாதக பலனை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவெடுங்கன்னு சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதை எல்லா ஜோதிடர்களும் கடைப்பிடிக்க முடியறதுக்குள்ள, அப்படியே கடைப்பிடிச்சாலும் பெற்றவங்க அந்த விஷயத்துக்கு ஒத்து வர்றதும் இல்லை. அவங்க பார்த்துட்டு ஓகே 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, நல்லா இருக்குது, நமக்கு சொந்த பந்தம் பிடிச்சிருக்கு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு, நம்ம உரமுறைக்கு நல்லா இருக்காங்க, இப்படி நிலையில தான் முடிவெடுக்கிறாங்களே ஒழிய இந்த ஒரு விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பார்க்கறது இல்லை. இதனாலேயே நிறைய பேர் வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்குங்கிறது உண்மைதான். இதுவும் ஒரு காரணம்.